மறுபடியுமாக இந்த நாளிலே கர்த்தர் தேவ நீதியும் மனிதனும் என்ற தலைப்பிலே யாக்கோபை பற்றி நம்மோடு கூட பேச போகிறார். மிக விசேஷித்த ஒரு மனிதன் யாக்கோபு. இந்த யாக்கோபு மூலமாகத்தான் இஸ்ரவேல் சந்ததி உருவானது. புதிய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் சந்ததி என்று சொல்லும் பொழுது விசுவாசிகளாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும். ஆகையினால் இந்த யாக்கோபின் மூலமாக ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொல்ல விரும்புகிறார்? யாக்கோபை பற்றி தியானிக்கும் பொழுது தேவன் நீதியை குறித்து நாம் எதையெல்லாம் தெரிந்து கொள்கிறோம், இதை கவனமாக கேட்பது மிக அவசியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியை கேட்டு விட்டுவிடாமல் உள்ளத்தில் ஆழமாக வாங்கிக் கொள்வோம். அந்த செய்திகள் நம்மை மாற்ற இடம் தருவோம். ஆண்டவர் நம்மை மாற்றும்படியாகத்தான் செய்தியை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆகையினால் மாறுவதற்கு வசனங்களுக்கு இடம் கொடுப்போம். வசனங்கள் உள்ளே சென்று நம்மை கழுவும். வசனங்கள் உள்ளே சென்று சகல சத்தியத்துக்குள் நம்மை நடத்தும். ஆகையினால் கவனம் சிதறாமல் மற்றொரு செய்தியாக, 6வது செய்தியாக தேவ நீதியும் மனிதனும் என்ற தலைப்பின் கீழ் மிக கவனமாக நாம் கேட்போம். ஆதியாகமம் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமம் 25:23. Genesis chapter 25 verse 23. அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்கள், இங்கே ஒரு தாய் பிள்ளைகளை பெறுவதற்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு செய்தி வருகிறது, நீ 2 பிள்ளைகளுக்கு தாயாவாய். உலக வழக்கத்தின்படி அந்த முதல் மகன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகன் அல்ல. உலகத்தார் முதல் மகனை கனப்படுத்துவார்கள், சிறந்தவன் என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் இளையவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவன் பராக்கிரம் உள்ளவனாக, வல்லமை உள்ளவனாக, ஆளுகை செய்கிறவனாக இருப்பான். மூத்தவன் அவனுக்கு கீழே இருப்பான். ஒருவேளை நான் உலக பிரகாரமாக, உலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்ப, கலாச்சாரத்துக்கு ஏற்ப சிந்திப்போமானால் இது நமக்கு நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கும். இது சரியல்ல. மூத்தவன் இருக்கும் பொழுது எப்படி இளையவன் ஆளுகை செய்ய முடியும்? சிரேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லி மூத்தவனை குறித்து வேதமே தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறதே. அப்படி இருக்கும் பொழுது இந்த இளையவனை ஆண்டவர் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஒரு ஆழமான சத்தியம் இந்த இடத்துல இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு குடும்பமானாலும் அல்லது ஒரு சமுதாயமானாலும் நீங்களும் நானும் என்ன யோசிக்கிறோம்? நன்றாக திறமையுள்ள, எல்லாவற்றையும் திறம்பட செய்யக்கூடிய, அல்லது படித்து அந்தஸ்தில் இருக்கிற, உயர்ந்திருக்கிற மக்களைத்தான் சில காரியங்களுக்காக தேர்ந்தெடுக்க வேண்டும். இது நமது கணிப்பு, உலகத்தின் கணிப்பு. இந்த உலகத்தின் அதிபதி யார்? பிசாசான். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசானவனுடைய கணிப்பு எந்த பதவிக்கோ அல்லது ஒரு உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்வதற்கோ உலக பிரகாரமான ஒரு தகுதி வேண்டும், ஒரு உயர்ந்த நிலைமை வேண்டும். ஆனால் இங்கே பாருங்கள், இளையவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டது உலக பிரகாரமான உன்னதமான ஒரு பதவியில வைப்பதற்கல்ல, அந்தஸ்திலே உயர்த்தி எல்லோரும் அவனை வணங்கி அவன் சொல் கேட்டு அவன் பின்னால் போவதற்காக அல்ல. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், தனக்கென்று ஒரு சந்ததியை பிரித்தெடுக்க ஆண்டவர் இந்த யாக்கோபை தெரிந்து கொண்டார். இதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை.
தகுதியற்றவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த தெரிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போறோம். இவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் யாரை எப்படி தெரிந்து கொள்கிறார் என்பது நமக்கு புரியவில்லையே என்று நாம் யோசிக்கலாம். நீங்கள் நான் நம்முடைய மூளையை கொண்டு சிந்திக்கும் பொழுது இந்த மனிதன் எதற்கும் உதவாதவன், இவன் தகுதியற்றவன் என்று தான் நீங்களும் நானும் சொல்லுவோம். ஆனால் தேவ நீதி என்ன சொல்லுகிறது? எனக்கு பிரியமானவனை நான் தெரிந்தெடுப்பேன், நான் தெரிந்தெடுத்த எவனையும் என் விருப்பப்படி நான் வணைந்து கொள்வேன். I can choose anyone and I will mold that someone. கவனியுங்கள், நம்மை மாற்றி அமைக்கிறவர், தனக்கு ஏற்றவர்களாக வணைகிறவர், உருவாக்குகிறவர் ஆண்டவர். ஆகையினால் ஆண்டவருக்கு தகுதி உள்ளவன் வேண்டாம், எவனும் ஆண்டவர் அழைக்கும் பொழுது விருப்பத்தோடு வந்தால் தகுதியை ஆண்டவர் கொடுக்கிறார். He doesn't want qualified people. Anyone can come to him. He will qualify you. இதை இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார். அது அவருடைய நீதி. நான் ஒருவேளை யோசிக்கலாம், ஐயோ எனக்கு தகுதி இல்லையே, என்னை தெரிந்து கொள்வாரா, நான் பணி செய்ய முடியுமா, அவருக்கு சேவை செய்ய முடியுமா என்று யோசிக்கலாம். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ள விருப்பம் தெரிவிப்பாரானால் நீங்கள் யாராக இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். எப்படி இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். உங்களை பின் நாட்களிலே மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படியாக வணைந்து உருவாக்குவார். உருவாக்குகிற தெய்வம் அவர். நம்மிடத்தில் இருக்கிற தேவையற்றதை எடுத்து போட்டு தேவையானதை கொடுக்கிறவர் அவர். அது அவருடைய நீதி. இன்னும் ஆழமாக நீங்கள் புரியும்படியாக சொல்கிறேன். உலகத்தின் தகுதி ஆண்டவருக்கு தேவையில்லை. உலகத்தின் தகுதியை கொடுக்கிறவன் உலகத்தானாகிய சாத்தான். The world system's qualification is not necessary for God's kingdom's work. ஆகினால் ஒருவேளை நீங்கள் யோசிப்பீர்கள், தேவ ஊழியத்தை செய்வதற்கு ஒரு பைபிள் காலேஜுக்கு சென்று படிக்க வேண்டும், தான் செமினரி என்று சொல்வார்கள். அங்கே போய் ஒரு 3 வருடம் 4 வருடம் படித்து விட்டால் நான் பெரிய ஒரு ஊழியனாய் மாறிவிடுவேன். கவனியுங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. உலக மக்களால் திட்டம் தீட்டப்பட்டு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதை கனப்படுத்துவதில்லை. His ideas are entirely different. சீடர்களை தெரிந்தெடுக்கும் பொழுது வீடு வீடாக சென்று நல்ல அந்தஸ்துள்ளவன் யார், இந்த வட்டாரத்திலே படித்தவன் யார், பெயர் பெற்றவன் யார், புகழ் பெற்றவன் யார் கேட்கவில்லை. ஒன்றுமில்லாத மீன்காரர்களை அவர் பிடித்தார். கல்வி அறிவில்லாத, ஆனா அவன் எழுத தெரியாத பேதைகளை தெரிந்து கொண்டார். இது அவருடைய நீதி. ஏன்? அவர் எதை கொடுக்க விரும்புகிறாரோ அதை 0விலிருந்து தொடங்க விரும்புகிறார். இது நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக நான் எங்கோ போய் படித்து விட்டு வர வேண்டும் என்று நினைக்க மாட்டோம். அழைக்கிறாரா, நான் அவர் பின்னே செல்வேன். அழைக்கும் பொழுது என்ன சொல்லுவார்? அனுதினமும் உன் சிலுவை எடுத்துக்கொள், உன்னை வெறுத்து. இந்த 2 காரியங்களைத்தான் சொல்வார். எங்கேயும் போய் படித்து விட்டு வா என்று சொல்ல மாட்டார். அது தேவ நீதி. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இளையவன் மூத்தவனை சேவிப்பான். நான் இளையவனை தெரிந்து கொள்கிறேன். நான் ஏன் தெரிந்து கொள்கிறேன்? எதற்காக தெரிந்து கொள்கிறேன்? பூமியில் இருக்கிற எவருக்கும் நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நானே தேவன்.
நானே படைத்தவர். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். தொடர்ந்து வர ஆதியாகமம் 25வது அதிகாரம் 31வது. ஆதியாகமம் 25:31. Genesis chapter 25 verse 31. அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். கவனிங்கள், யாக்கோபை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு ஏமாற்றுக்காரன், ஒரு வஞ்சிக்கிறவன். ஆண்டவர் யாக்கோபை தான் தெரிந்திருக்கிறார். ஆண்டவர் தனக்கு ஒரு சந்ததியை உருவாக்க யாக்கோபை தெரிந்து கொண்டிருக்கிறார். தூங்காதே. தூங்குறவங்களுக்கு இந்த இடத்துல ஒண்ணும் தலைக்குள்ள போகாது. தூங்காதவங்க. தெரிந்து கொண்ட யாக்கோபு மகா ஒரு, நாம் இன்றைக்கு சொல்லுவோமானால் கேடு உள்ளவனாக இருக்கிறான், ஒரு திருடனாக இருக்கிறான், ஒரு வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான், சொந்த சகோதரனை வஞ்சிக்கிறான். அந்நியரை வஞ்சிக்கவில்லை. என் சகோதரனுக்கு ஒரு முக்கியமான பாகம் கிடைக்கும், சொத்திலே முக்கியமானது அவனுக்கு செல்ல வேண்டும், இது அவனுக்கு தெரியும். அது பரம்பரையாக நடக்கிற காரியம். ஆனால் அதை வஞ்சித்து திருட்டுத்தனமாக பெற பார்க்கிறான். நீங்களும் நான் என்ன கேட்போம்? இப்படிப்பட்டவரை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். கவனியுங்கள், ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தான் தெரிந்தெடுக்கிறார். இந்த யாக்கோபை தெரிந்தெடுத்து தனக்கு பிரியமானவனாக அவனை மாற்ற ஆண்டவரால் முடியும். அவனுடைய இந்த கெட்ட குணங்கள், வஞ்சிக்கிற குணங்கள், அபகரிக்கிற குணங்கள், ஏமாற்றுகிற குணங்கள் எல்லாவற்றையும் என்னால் மாற்ற முடியும். ஏனென்றால் படைத்தவர் நான். ஆகையினால் எனக்கு விருப்பமானவர்களை தெரிந்து கொள்ளுவேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்களானாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஏற்றவர்களாக அவர்களை என்னால் நனைய முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவ நீதி. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னிடத்தில் அநேக கெட்ட குணங்கள் இருக்கிறது, என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார்? என்னையும் தெரிந்து கொள்வாரா? உலக பிரகாரமான மக்கள் என்னை விரும்புவதில்லை, பிரயோஜனமற்றவன், உதவாக்கிற என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? ஆண்டவருக்கு சித்தம் இருக்குமானால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். அந்த பொய்யனை இதற்கு பிற்பாடு பொய்யே பேசாத ஒரு பரிசுத்தவானாக, ஒரு உண்மை விளம்பியாக அவரால் மாற்ற முடியும். ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார்? ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சிந்திக்கும் பொழுது உலக பிரகாரமான கணிப்புகளை விட்டுவிடு. உலக பிரகாரமான சில காரியங்களை நீ சிந்தித்து அதற்கேற்றபடி நடக்க வேண்டும் என்ற எண்ணம் வைத்திருப்பாயானால் அதை மாற்று. என்னால் உன்னை மாற்ற முடியும். ஆகையினால் தான் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் அநேக கடந்த கால காரியத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது பயங்கரமான காரியங்களை செய்தவர்கள், மகா கேடிகளாக வாழ்ந்தவர்கள் பெரிய ஊழியர்களாக ஒளிஞ்செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமான சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பழைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கவில்லை, பார்க்க மாட்டார். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒருவேளை இன்றைக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் உங்களை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு நீங்கள் இருப்பீர்களானால் அதை விட்டு வெளியே வர சொல்கிறார். If you think you are worthless, come out of your thought. நான் பயனற்றவன், பிரயோஜனமற்றவன், நான் தோற்றத்தில் அழகாக இல்லை, எனக்கு பேச்சு வன்மை இல்லை, நான் அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது என்று யோசிப்பீர்களானால் அது தவறு. அதை விட்டு வெளியே வாருங்கள். ஆண்டவருடைய கைக்குள் வந்தால் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். அவருக்கு ஏற்றபடி அவர் எப்படி மாறினால் பயன்பட முடியுமோ அப்படி அவர் மாற்றுவார். ஆகினால் தான் பேதுரு சொல்கிறார், ஆண்டவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்.
அந்த பேதுரு அப்படித்தான் இருந்தார். அவர் மகா சாட்டர் பாக்ஸ், முந்திரிக்கோட்டை என்று சொல்லுவோம். எடுத்ததுக்கெல்லாம் முன்னால் ஓடி ஓடி வந்து கத்துவார், எதை பேசுவார். ஆனால் அப்படிப்பட்ட பேதுருவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அழகாக மாற்றி என் நாட்களிலே பெரிய சேவை செய்ய வைத்தார். அதனால் தாழ்வு மனப்பான்மையோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நற்செய்தி, கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்கிறார். He is choosing you. He wants you. உங்களைத்தான் ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். உங்களை கொண்டு தான் நான் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய கையில நான் வருகிறேன். என்னை தெரிந்து கொள்வீரானால் நீர் என்னை உருவாக்க, வனைய, மாற்ற நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளே, தேவ நீதி பயனுள்ள பாத்திரங்களாய் நம்மை மாற்றும். அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாக நம்மை மாற்றும். தொடர்ந்து வாருங்கள். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமம் 27:19. Genesis 27:19. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். மறுபடியுமாக யாக்கோபனுடைய குறையை பார்க்கிறோம். யாக்கோபு தகப்பனா தன்னுடைய மகன், மூத்த மகனை ஆசீர்வதிப்பதற்கு அவன் வேட்டைக்காரனாக இருந்தபடியால், நீ எனக்காக நல்ல மிருகங்களை வேட்டையாடி ருசியாக சமைத்து அதை எனக்கு கொண்டு வந்து கொடு, அதை புசித்து விட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தகப்பன் ஈசாக்கு ஏசாவுக்கு சொல்கிறார். இதை யாக்கோபனுடைய தாய் ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறாள். ஏசாவுடைய ஆசீர்வாதங்கள் யாக்கோவுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறாள். ஆகையால் மகனை கூப்பிட்டு சொல்கிறாள், நான் ஒரு தந்திரமான காரியத்தை செய்வேன். வீட்டில் உள்ள ஒரு மிருகத்தை நான் சமைத்து ருசியான, உன்னுடைய தகப்பனுக்கு பிரியமான ஒரு டிஷ் செய்வேன். அவர் அதை விரும்பி சாப்பிடுவார். நீ அதை எடுத்துக்கொண்டு போய் அவருக்கு கொடு, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள் என்று சொல். அப்படியாக தாயாருடைய ஆலோசனையின்படி தாயார் சமைத்து கொடுக்க அந்த ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான். தகப்பன் இவனுடைய உடம்பை தொட்டு பார்த்தால் ரோமம் உள்ள இருக்கிறது, குரலை கேட்டால் வித்தியாசமா இருக்கிறது. தகப்பனுக்கு கண் தெரியவில்லை. இந்த நாட்களிலே கொஞ்சம் வயதான பிற்பாடு கேட்ராக்ட் சர்ஜரி என்று சொல்லி ஒரு புதிய கண்ணே கிடைக்கிற மாதிரி செய்வதற்கு விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி அல்ல. வயது ஆக ஆக கண்கள் இருளடைந்து ஒரு காலகட்டத்திலே குருடாகி விடுகிறது. அப்படித்தான் ஈசாக்கு குருடனாக இருந்தார். அவர் கண் பார்வை போய்விட்டது. சத்தம் கேட்கிறது, தொட்டும் பார்க்கிறார். சந்தேகத்தை கேட்கும் பொழுது இவன் சொல்கிறான், உமது மூத்த மகனாகிய ஏசா நான் தான். நீர் சொன்னபடியே செய்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு பொய் பார்த்தீங்களா? முதலாவது வஞ்சித்தான் என்று பார்த்தோம். இங்கே பொய், ஒரு பொய் அல்ல. அடுத்த வசனத்தை பார்ப்போம். 27ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம். Chapters 27:20. அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரன் நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். நான் காட்டுக்குள்ளே போனேன், எதிரவே மிருகம் கிடைத்து விட்டது, பிடித்து அடித்து சமைத்து வைத்து விட்டேன். எவ்வளவு பெரிய பொய் பாருங்கள். அவன் சமைத்த அந்த மிருகம் எங்குள்ளது? வீட்டில் உள்ள ஒரு மிருகம். ஆனால் என்ன சொல்கிறான்? தேவனாகிய கர்த்தர் கொடுத்தாராம். ஆண்டவர் சீக்கிரமாக கொடுத்து விட்டார். ஆகையினால் சீக்கிரமாக சமைத்து விட்டேன். இந்த ஈசாக்கு அனுபவப்பட்டவர். ஒருவன் வேட்டைக்கு செல்வானால் அவன் அவ்வளவு சுலபமாக ஒன்றும் திரும்பி வர முடியாது. வெகு நேரம் பிடிக்கும். ஒருவேளை சில நேரம் ராவெல்லாம் தேடி அடுத்த நாள் காலையில் கூட கொண்டு வரக்கூடிய நிலைமை இருக்கும்.
ஆனால் இவனோ கொஞ்ச நேரத்துக்குள்ளாக கொண்டு வந்து விட்டான். அதனால் எப்படி மகனே இவ்வளவு சீக்கிரமாக கொண்டு வந்தா என்று கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொய்யை சொல்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் என்ன சொல்லுவோம்? ஓ, இப்படிப்பட்ட பொய்யை பேசுகிறவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் ஆகிய சாத்தானுக்குத்தான் இருந்தவன், இவனை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது என்று நாம் கணித்து விடுவோம். ஆனால் இந்த பொய்யனை தான் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். சில வேளைகளிலே நம்முடைய ஆன்மீக பலவீனத்திலே நாம் சோர்ந்து போய் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று யோசிக்கிறோம். என்னிடத்தில் நல்ல குணங்கள் இல்லை, நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், இருப்பினும் நான் தவறானதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன், பொய் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்யட்டும், என்னால் என்ன பிரயோஜனம் என்று யோசிக்கிறார். யாராயிலும் இருப்பீர்களானால் ஆண்டவர் கைக்குள் நீங்கள் வரும் பொழுது உங்களையும் பயன்படுத்தி உங்கள் மூலமாக தனக்கு ஒரு சந்ததியை, தனக்கு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட மக்களை உருவாக்க முடியும். இதிலே ஒரு ஆவிக்குரிய ஆழமான சத்தியத்தை நான் சொல்கிறேன். புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த யாக்கோவை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி. God chose him and gave him the name Israel. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே அதனுடைய அர்த்தம் என்ன? நான் இப்பொழுது சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஏமாற்றுகிறவனாய் இருந்தால் பரவாயில்லை, பொய் சொல்லுகிறவனாய் இருந்தால் பரவாயில்லை, அதை விட கேடுள்ள குணமுள்ளவனாயும் இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் தன் சித்தப்படி அவர் நீதியின்படி ஆட்களை தெரிந்து கொள்வார் என்று சொல்லி, இது பழைய ஏற்பாட்டின் காரியம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த பிரித்தெடுக்கிற காரியம், மக்களை தெரிந்தெடுத்து தன்னுடைய பெயரை கொடுக்கிற காரியம் என்ன? தெளிவாக கவனி. புதிய ஏற்பாட்டிலே இன்றைக்கு அர்த்தமில்லாமல் பயன்படுத்தப்படுகிற ஒரு டெர்மினாலஜி கிறிஸ்டியன். நான் ஒரு கிறிஸ்தவன், இது வேதத்துக்கு அடுத்த காரியம் கிடையாது. நன்றாக கவனியுங்கள், வேதத்துக்கு அடுத்த காரியம் கிடையாது. கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. கிறிஸ்துவின் பெயரை சொல்வதனால் ஒருவன் கிறிஸ்தவனும் அல்ல. ஆனால் ஒருவன் கேடுள்ளவனாக, மகா கொடியனாக, கொடிக்கிறவனாக, விபச்சாரம் செய்கிறவனாக, கொலைகாரனாக இருந்தாலும் அவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து, கவனிங்கள், அவன் எப்பேற்பட்ட மோசமக்காரனா இருந்தாலும் அவனை தெரிந்தெடுத்து அவனை தனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட மகனாக மாற்ற சித்தமாயிருக்கிறார். அவரால் முடியும். புரிகிறதா? அப்படி பிரித்தெடுக்கப்பட்டவன் ஆண்டவருடைய பிள்ளை. வேதத்திலே அந்தியோகியா பட்டணத்திலே மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவோ, பவுலோ, மற்ற ஒரு அப்போஸ்தலரோ இவரெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவில்லை. என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறது வேதத்திலே? விசுவாசிகள். விசுவாசிகளின் எண்ணிக்கை பெருகிற்று. அப்படி இருக்கிறதா அல்லது கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை பெருகிற்று என்று இருக்கிறதா? விசுவாசிகள். ஆனால் இன்றைக்கு என்ன? கிறிஸ்தவர்கள். அரசாங்கத்திலே ஒரு கணிப்பு போடுவார்களானால் இந்த தேசத்திலே இவ்வளவு கிறிஸ்தவர்கள். பிசாசானவன் தந்திரமாக ஒரு மதம் என்ற பெயரிலே ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று நம்ம ஏமாற்றி வைத்திருக்கிறான். அது அப்படி அல்ல. எப்பொழுது ஆண்டவர் தெரிந்து பிரித்தெடுத்து மாற்றுகிறாரோ, தனக்கென்று உருவாக்குகிறாரோ, வணைகிறாரோ, அப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். அப்பொழுது மாத்திரம் ஏதோ கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லி, அங்கே பிறந்தேன் என்று சொல்லி கவர்மெண்ட் ரெக்கார்டிலே கிறிஸ்டியன் என்று போட்டிருக்கிறதுனால நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். Nobody can become a Christian because somebody said that you are a Christian. இல்லை. அப்படி நாம் சொல்ல சொல்ல ஆண்டவர் துக்கப்படுகிறார்.
அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் அதிகமாக துக்கப்படுகிறார். நான் உன்னை பிரித்தெடுக்க நீ எனக்கு வாய்ப்பு கொடுத்து, நான் உன்னை மாற்ற வனைய என் கையிலே அடங்கியிருந்து உன் வாழ்க்கையை நடத்துகிறாயா? அப்படியானால் என் பெயர் உனக்கு கிடைக்கும். அப்படியானால் வேணுமானால் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளலாம், தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளலாம். அப்படி இல்லாத பட்சத்திலே நாம் ஆண்டவருக்கு அந்நியர்கள். தேவ நீதி ஏதோ பரம்பரையாக யாரோ எதையோ சொன்னதை ஏற்றுக்கொள்ளாது. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் இயேசு சுவாமியே ஒரு ஓமையை சொல்லும் பொழுது, கடைசி நாட்களிலே வருவார்கள் ஏராளமான பேர், தேவனுடைய ஊழியத்தை அற்புதமாக செய்தோம், பிசாசுகள் நடுங்கி ஓடிச்சு, வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள், பெரிய பலத்த காரியங்கள் எல்லாம் நடந்தது, ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு சொந்தம், நான் உடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, உன்னை நான் அறியேன் என்று ஆண்டவர் சொல்வாராம். நீ யார் என்று கூட எனக்கு தெரியாது. கவனியுங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அநேக தேவனுடைய தாசர்கள், சோகால்டு மினிஸ்டர்ஸ் நரகத்துக்கு போகிறார்கள். ஆண்டவர் தெளிவாய் சொல்வார், நீ யார் என்று எனக்கு தெரியாது. தேவ நீதி என்ன சொல்லுகிறது? நான் உன்னை உருவாக்க வேண்டும், நான் உன்னை தெரிந்தெடுத்து உன்னை உருவாக்க வேண்டும். உனக்கு தகுதி வேண்டாம், உன்னுடைய தகுதி என்னால் உண்டாகும். புரியுறதா? உனக்கான தகுதியை நான் தருவேன், அந்த தகுதியை நான் கொடுத்து உன்னை உருவாக்குவேன். உருவாக்கின பிற்பாடு என் பிரியப்படி உன்னை பயன்படுத்துவேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே படித்து பார்ப்பீர்களானால், யார் கொடுத்த அழைப்பின்படி எந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டத்தை அப்போஸ்தலர்கள் நடத்தவில்லை. கொர்நேலியு வீட்டுக்கு போகும்பொழுது பேதுருவுக்கு உத்தரவு கிடைத்தது, ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார். பவுல் சில இடங்களிலே ஒரு சிலரை கூட்டி வைத்து பேசினார். உண்மை, பெரிய குருசேடோ விழா, பெருவிழா, திருவிழா ஒன்று நடத்தவில்லை. கவனியுங்கள், ஆண்டவருடைய சித்தம், இதை நாம் உணர வேண்டும். God's righteousness says, come to my way, let me choose, let my will be done. நான் என்னுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன், உன்னுடைய சித்தப்படி நான் செய்ய ஆயத்தமாயில்லை. நீ உன்னை தெரிந்து கொண்டு நீ எதையோ செய்து கொண்டிருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ காலமெல்லாம் வேதத்தை தூக்கி சுமக்கலாம், காலமெல்லாம் ஆலய வாசலிலே கூட கிடக்கலாம், உன் சொத்துக்களை எல்லாம் அள்ளி தேவன் ஊழியத்துக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லலாம். அதை நான் கேட்கவில்லை. கவனியுங்கள், பொய்யனாகிய யாக்கோபை நான் தெரிந்து கொண்டேன், அந்த பொய்யனை நான் மாற்றினேன், அவனுக்கு ஒரு புதிய பெயரையும் நான் கொடுத்தேன். It's I who does, not you. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நாம் நம்மை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறோம். நாமே நமக்கானதை செய்து கொண்டு நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கூடுமான வரையிலே நான் கண்கள் திறக்கும்படியாக சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சொந்தமானவர்களாய் இருப்பீர்களானால், பாவ மன்னிப்பை பற்றி ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுங்கள். அல்லாவிட்டால் சொல்லாதவர்கள், நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. உங்களுக்கு நீங்கள் தானே ஒரு பட்டத்தையோ பெயரையோ ஆண்டவர் பெயரிலே சூட்டிக்கொள்ள முடியாது. ஆண்டவர் நாமத்தை நீங்கள் சூட்டிக்கொள்ள தகுதி உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. புரிகிறதா? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா குறைகளை மாற்றுவார். பொய்யனாக இருந்தாலும், எத்தனாக இருந்தாலும், மகா கேடியாக இருந்தாலும், கொலைகாரனாக இருந்தாலும் ஆண்டவர் மாற்றுவார்.
தேவன் நீதி நமக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மகா கேடுள்ள பாவி அநேகருக்கு முன்பாக வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிசுத்தவானாக மாறிவிடுவான். அது தேவன் நீதி. So the choice is not yours, the choice is the Lord's. அடுத்து வாருங்கள், தொடர்ந்து வாருங்கள். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது. ஆதியாகமம் 28:15. Genesis chapter 28 verse 15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். Praise the Lord. இப்படிப்பட்ட வசனங்களை தப்பிதமாக பயன்படுத்திய கிறிஸ்தவ கூட்டம், போலி கிறிஸ்தவ கூட்டம் ஏராளம். இந்த வசனத்தை திடீரென்று பைபிளை திறப்பார்கள், கையை விரலை ஒரு இடத்துல வைப்பார்கள். பார்த்தாயா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் போற இடத்துல எல்லாம் கூட இருப்பேன். சினிமா தியேட்டருக்கு போன அங்க கூட இருப்பார், அங்க கூட கைவிட மாட்டார், டிக்கெட் கிடைச்சிடும். இப்படியெல்லாம் சொல்லுகிற பைத்தியங்கள் உண்டு. ஆண்டவர் யாக்கோபை தெரிந்திருக்கிறார். அவன் மூலமாக தனக்கு ஒரு சந்ததியை உருவாக்கி இருக்கிறார். தெளிவாக கவனியுங்கள். அதிகமான உண்மையை அறியாத எல்லோருக்கும் சொல்கிறேன். உலக மேப்பை பார்ப்பீர்களானால் உலகத்தின் மத்தியிலே, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மத்தியிலே அதிகமான இஸ்லாமியர்கள் வாழுகிற மத்திய கிழக்கு நாடுகள், அதற்கு மத்தியிலே ஒரு சிறு நாடு இருக்கிறது. அந்த நாட்டுக்கு பெயர் இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் நாட்டின் மக்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அந்த பெயர் இஸ்ரேல் என்று எப்படி வந்தது? இந்த யாக்கோபுவை உனக்கு இனிமேல் யாக்கோபு என்று பெயர் கிடையாது, உனக்கு இஸ்ரவேல் என்று பெயர் தான். இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் என்று பெயரை கொடுத்தார். அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதற்காக? தனக்கு ஒரு சந்ததியை உருவாக்குவதற்காக, தனக்கென்று வைத்துக் கொள்வதற்காக, தன்னோடு வைத்துக் கொள்வதற்காக இந்த மக்களை உருவாக்கி, அந்த இஸ்ரவேல் மக்கள் இப்பொழுது ஒரு தனி நாடாக இருக்கிறார்கள். அந்த அவர்களை இப்பொழுது யூதர்கள் என்று சொல்லுவோம். அவர்களுக்கு இருக்கிற ஞானம் இந்த பூமியில எவருக்கும் கிடையாது. பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளிலே ஈடுபட்டு அதற்கு மூல காரணங்கள் அவர்கள்தான். ஞானத்தை கொடுத்தவர்கள், ரகசியங்களை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள்தான். மகா புத்தி கூர்மை உள்ளவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்? அவர்களை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சந்ததிகள் அவர்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்தின் கட்காரியங்கள். அதே வைராக்கியத்தோடு தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டால் மாத்திரம். கவனிங்கள், திரும்பவும் சொல்கிறேன். ஒரு கிறிஸ்தவ ஆலயம் என்று சொல்கிறீர்கள், சபை என்று சொல்கிறீர்கள். அதற்குள்ளே போயிட்டு இது விசுவாசி பிள்ளை, என்ன அர்த்தம் அதுக்கு? நிச்சயம் யாரு? விசுவாசியா இருந்தால்தான் நீ அந்த சபையில இருக்க முடியும். ஒரு சபையிலே 500 பேர் ஆராதித்தால் 500 பேரும் விசுவாசிகளா இருக்க வேண்டும். விசுவாசி இல்லாதவர்கள் சபையில இருக்க தகுதி உள்ளவர்கள் அல்ல. பாரம்பரிய சபை மக்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏதோ யாக்கோபு யோவான் என்று பெயரை வைத்துக் கொண்டு நீ ஒரு கிறிஸ்தவன் என்று போலி வேஷம் போட்டு தெரியாது. ஆண்டவர் உன்னை பிரித்து எடுத்து தன் ரத்தத்தினால், இயேசு சுவாமி தன் சுய ரத்தத்தினால் உன்னை சம்பாதித்திருக்கிறாரா? சபை என்ன? ஆண்டவர் தன் சுய ரத்தத்தினால் சம்பாதித்த ஒரு கூட்டம், அதுதான் சபை. இன்றைக்கு ஒரு கட்டடத்துக்கு பெயர் சபை. ஒரு கட்டடத்தை கட்டிவிட்டு அதற்கு ஒரு பெயரை வைத்துவிட்டு அது ஒரு சபை என்று சொல்வார்கள். அங்கே ஒருவருமே இருக்க மாட்டார்கள், ஆனால் அதுக்கு ஒரு பெயர் சபை.
பிசாசானவன் பொய்யின் உச்சக்கட்டத்துக்கு கிறிஸ்தவத்தை அழைத்து செல்கிறான். ஜாக்கிரதையா இருப்போம். தேவன் நீதி அதை ஒத்துக்கொள்ளாது. ஆண்டவர் மகா வைராக்கியம் உள்ள தேவன். அவருடைய பெயரை நீ தாறுமாறாக பயன்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய நீதி அதை ஏற்றுக்கொள்ளாது. தேவனாய கர்த்தருடைய நாமத்தை என்ன சொல்லுகிறது பிரமாணம்? தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீடிலே வழங்காதிருப்பாயாக. வீடில வழங்குறதுன்னா இயேசு பேரை வீணா சொல்லிட்டு அலைவோமா? சொல்ல மாட்டோம். நான் கிறிஸ்தவன். இயேசுடைய பெயர் இயேசுதான். Jesus became a Christ because he saved people. புரிகிறதா? மக்களை ரட்சித்ததினால் கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ரட்சகர். இயேசு என்ற பெயருக்கும் அர்த்தம் ரட்சகர் தான். ஆனால் கிரைஸ்ட் சேவியர். ஆகையினால் அவருக்கு கிறிஸ்து என்று பெயர். அதை நீங்களும் நானும் சூட்டிக் கொள்ளவங்களுக்கு எனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? யார் அதிகாரம் கொடுத்தது? நம்முடைய இஷ்டப்படி நான் அந்த ஒரு கட்டடத்திலே கொஞ்சம் பேர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்கிறார்கள், அதுக்குள்ளே நானும் போய் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்கிறேன், ஆகையால் நான் ஒரு கிறிஸ்தவன், அப்படி நாமே சொல்லிக் கொள்ளலாமா? ஆண்டவர் சுய ரத்தத்தினால் சம்பாதிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை கழுவி இருக்க வேண்டும். தேவ நீதி உன்னிலே செயல்பட வேண்டும். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஏதோ ஒரு கட்டடத்துக்குள் நீ ஏதோ செய்து கொண்டிருக்கிறாய். கிறிஸ்தவன் என்று சொல்லாதே. தேவ நாமத்தை தூஷிக்காதே. கர்த்தர் நம் தன்னுடைய நாமத்தை வெளியில வழங்குறவனை தண்டியாமல் விடார். பெரிய தண்டனை கிடைக்கும் ஒவ்வொரு போலி கிறிஸ்தவனுக்கும். தேவ நீதி என்ன சொல்லுகிறது? நான் உன்னை பிரித்தெடுத்து எனக்கு சொந்தமானவனாக மாற்றி எங்கே சென்றாலும் உன்னை காப்பாற்றுவேன். நான் உன்னிடத்தில் சொன்னதை நிறைவேற்றாமல் விடமாட்டேன். கவனியுங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் மறுபடியும் சொல்கிறேன், காலை வைத்து கூர்மையாக கேளுங்கள். ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தால் யாரிடத்தில் போய் என்னை கிறிஸ்தவ ஊழியத்திலே பயன்படுத்துங்கள் என்று கேட்க வேண்டாம். ஆண்டவர் அழைத்தால் சொன்னதை செய்யும் வரையிலே சும்மா இருக்க மாட்டார். புரிகிறதா? ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு நம்மை அழைத்தால் பயன்படுத்துவார். அநேக நேரத்துல பொருட்களை வாங்குகிறோம், மூலையில நீங்களும் நானும் போட்டு விடுகிறோம், அதை பயன்படுத்துவதில்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நம்ம அழைத்தவர் அவராக இருந்தால் இன்றைக்கு நிறைய பேரை பார்க்கிறேன், ஒவ்வொரு இடமாக போய் எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ண சான்ஸ் கொடுங்கள், எனக்கு ஒரு ஊழியம் செய்ய சான்ஸ் கொடுங்கள். யாரும் எந்த சான்ஸும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் எந்த ஒரு அப்பாயின்ட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அழைத்தால் கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டால் கர்த்தர் நம்மை வைத்து நம்மை கொண்டு காரியங்களை செய்வார். கவனிங்கள். ஆகினால் நீங்களாக உங்களுக்கு ஒரு பெயரை கொடுத்துக் கொள்ளாதீர்கள். செய்தியை கவனிங்கள், விளையாடி கொண்டாதீர்கள். நல்லா கவனிங்க. இந்த செய்தியை அசட்டை பண்ணீங்கன்னா நித்தியமாக நெருப்பில அவியும் பொழுது யோசிப்பீர்கள், எவ்வளவோ சொன்னார்கள், நான் கேட்கவில்லை, நான் விளையாடி கொண்டிருந்தேன், அசட்டை பண்ணி கொண்டிருந்தேன், என்ன நான் பிறந்த நாள் முதற்கொண்டு இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் கேட்கவில்லை, இந்த ஒரு வருஷம் கேட்டால் அது என்ன மாற்றி விட வேண்டுமா? அப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருப்பீர்களானால் நரகத்திலே ஒரு நாள் புதுசாக தாகாமல் அக்னி அவியாமல் பாதிக்கப்படும் பொழுது, காரிருள் உங்களை சூழ்ந்திருக்கும் பொழுது, ஐயோ எனக்கு சொன்னார்களே கேட்காமல் போனேனே, தெளிவாக விளக்கி சொன்னார்களே அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனேனே என்று வருத்தப்படுவீர்கள். Then it will be too late. அதற்கு பின்பு மீண்டு வர முடியாது. இந்த உலகத்திலே கண்டதே காட்சி கொண்டதே கோலம்
இது யோசித்து வாழ்ந்தால், if you are attracted by the glamour of the world, soon a day is coming when you are going to regret. தேவ காரியங்களை மிக கவனமாக தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுவோம். ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டபடியால் சொல்லுகிறார், சொன்னதை செய்வேன். உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேனோ அதை செய்வேன். நான் செய்து முடிக்க வரையிலே நான் அமைதலாக இருக்கேன். தன்னுடைய தெரிந்து கொள்ளுதல்படி ஒருவன் இருப்பானானால், தேவ நீதியை ஏற்றுக்கொண்டு ஒருவன் செயல்படுவானானால், முழுமையாக ஆண்டவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்பானானால், அப்படிப்பட்டவனுக்கு இந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு நாளும் கர்த்தர் நம்மை விட்டு விலகி நிற்க மாட்டார். ஏதோ ஒரு ஆபத்து வருகிற மாதிரி இருந்தாலும், ஆபத்தின் வழியாக நாம் போய்கொண்டிருந்தாலும், அதன் மூலமாக ஏதோ ஒரு நன்மை நடக்கும். தெளிவாக அதை தெரிந்து கொள்வோம். ஆண்டவருடைய தெரிந்து கொள்தலின்படி நாம் வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அடுத்து Genesis 28:17. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 17வது வசனம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஒரு இடத்துக்கு வருகிறான் யாக்கோபு, பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வரும்பொழுது கனவு காணுகிறான். அந்த கனவின் முறை, இதெல்லாம் நீங்கள் படியுங்கள், வேதத்தை எடுத்து படியுங்கள், முழுவதும் நான் வந்து சொல்லிக் கொண்டிருக்க மாட்டேன். அந்த கனவின் மூலமாக ஒன்றை தெரிந்து கொண்டான், இது சாதாரணமான இடம் அல்ல. நான் நிற்கிற பூமி ஏதோ ஒரு சாதாரண பூமி அல்ல, விசேஷமான பூமி. அப்படி யோசித்தவுடன், இது விசேஷித்த இடம் என்று யோசித்தவுடன், அவன் மனதுக்குள் முதலாவது வந்தது பயம். கவனிங்கள், இது தேவனுடைய வாசஸ்தலம், இங்கே கர்த்தர் இருக்கிறார், இது தேவனுடைய வீடு என்று மனதில் யோசித்த மாத்திரத்திலே பயம். இன்னைக்கு நம்ம ஆராதனையில் துணிகரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆராதிக்கிற இடத்துல உட்கார்ந்து எங்கேயோ யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆராதிக்கிற இடத்துல சரீரம் உட்கார்ந்து இருக்கிறது, மனது உலகமெல்லாம் சுற்றி வருகிறது. இங்க நிறைய பேரோட மனது எங்கோ சுற்றி வருகிறது. பயம் இல்லை. தேவ சமூகத்துல நமக்கு பயம் இல்லை. பெரியவர்களும் தூங்குறதை பார்க்கிறேன், நீங்க பின்னால் உட்கார்ந்து இருக்கிற பிஎல்சி மக்களும் தூங்குறதை பார்க்கிறேன். துணிகரம். ஆனால் அவர் சொல்லுகிறார், யாக்கோபு யார் அவர்? நீங்கள் சொல்வீர்கள் அவன் பொய்யன், அவன் எத்தன். இப்பொழுது அவன் பொய்யனா? இப்பொழுது அவன் எத்தனா? தேவ சமூகத்தில் பயந்து நடுங்குகிற ஒரு மனிதன் பயப்படுகிறான். ஐயோ, இந்த இடத்துல தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், அவர் இங்கே இருக்கிறார். உடனே அவன் உள்ளத்திலே ஒரு பயம். வசனத்தை கவனி. எங்கோ ட்ரீம் பண்ணிட்டு, மிஸ்டர், ட்ரீம் பண்றதுக்கு இந்த இடத்துல நம்ம வரல. கவனிங்க, எத்தனை சொல்லியும் மரமண்டையில ஏற மாட்டது. இதுதான் எனக்கு புரியல. ஒரு பயம் இல்லை, தெய்வ பயம்ன்றது வரமாட்டேங்குது. அப்படியே வளர்ந்துட்டோம். ஆனா ஆண்டவர் வர்ற அன்னைக்கு கதறினாலும் ஒண்ணு நடக்காது. ஆண்டவரே ஆண்டவரே கத்தினாலும் நீ யாருன்னு எனக்கு தெரியாது சொல்லி போயிட்டே இருப்பாரு. ஒருவேளை இப்ப யோசிக்கலாம், என்ன இவங்க ரொம்ப ஹார்டா பிரசங்கம் பண்றாங்க. நான் ஹார்டாலாம் பிரசங்கம் பண்ணல, சத்தியத்தை இருக்கிறபடி சொல்றேன். 199 பேர் சொல்றது இல்லை, அவ்வளவுதான் விஷயம். கவனிங்க, இந்த இடத்துல சத்தியத்தை கேட்கிறீங்க. எனக்கு இந்த சத்தியத்தை தவிர ஒண்ணும் கிடையாது, இயேசுவை தவிர வேற எந்த சாய்ஸும் கிடையாது. அதனால தைரியமா சொல்றேன். மற்ற இடத்துல சொல்லப்படுறதில்ல. ஆனா நீங்க சொல்றது நீங்க யோசிக்கிறீங்க, இங்க தானே அப்படி கேட்கணும், மிச்ச இடத்துல அப்படி கேட்கல. ஜாக்கிரதையாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ஜாக்கிரதையாயிருங்கள். தேவ சமூகத்தில் நடுங்குங்கள். தேவனுடைய செய்தியை கேட்கும் பொழுது நடுங்குங்கள். தேவனுடைய செய்தியை கேட்கும்போது உள்ளத்துல ஒரு பயம் வரட்டும், ஒரு திகில் வரட்டும். ஐயோ, நீதியுள்ள தேவன் நம் மத்தியில் இறங்கி என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
நான் எப்படி நிர்விசாரமாக இருக்க முடியும்? பாருங்க என்ன அழகாக சொல்லுகிறார், அருமையாக. இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. என்ன வார்த்தை? பயங்கரம். How awesome! தேவன் இறங்கி ஆளுகை செய்கிற இடத்திலே மனிதன் பயந்து நடுங்க வேண்டும். பயங்கரமான இடம். ஆண்டவரை உண்மையாக ஆராதித்தால், தேவனை உண்மையாக தேடினால் அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கும். கர்த்தர் இருப்பார். இடம் பயங்கரமான இடம். அது ஆத்தங்கரையா இருக்கலாம், ஒரு குளத்துக்கரையா இருக்கலாம், அல்லது மார்த்தாள் மரியாளுடைய வீடா இருக்கலாம். எந்த இடமா இருந்தாலும் தேவன் இறங்கி அங்கே கிரியை செய்ய தொடங்குவாரானால் பயங்கரமாக இருக்கும் அந்த இடம். அந்த பயங்கரமான இடத்துல நீ பயப்படுகிறாயா அல்ல துணிகரமாக உட்கார்ந்து இருக்கிறாயா? தேவனுடைய மக்களே, சத்தியத்தை அறியாத அஞ்ஞானிகளாக நிர்மூடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் மாற வேண்டும். உனக்கு இயேசு யார் என்று தெரியாது, பெயரை சொல்லிக் கொண்டு தெரிகிறாய். வேதம் தெரியாது, தூக்கி கொண்டு தெரிகிறாய். ஆண்டவருடைய உள்ளம் தெரியாது, பாட்டு பாடி கைதட்டுகிறாய். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். யார் அவர் மயங்குவார் நினைக்கிறாயா? உன் பாட்டை கேட்டு அவர் மயங்க மாட்டார். உன் தாளத்தை கேட்டு அவர் சொக்கி போக மாட்டார். யார் அவருக்கு தெரியும். உள்ளத்தின் திருட்டுத்தனங்கள், கபடு, வஞ்சனை எல்லாம் அவர் அறிவார். ஜாக்கிரதையாக இருப்போம். தேவன் பயங்கர பராக்கிரமசாலி. அவர் முன்பாக பயந்து நடுங்க வேண்டும். பயந்து நடுங்க வேண்டும். குடித்து விட்டு வெறித்து விட்டு வருகிற பாதிரிகள், குடித்து வெறித்து வருகிறவர்களுக்கு திரு மேஜை என்ற இடம் கொடுக்கிற பாதிரிகள் எங்கே போவார்களோ தெரியாது. இது செய்தி நீங்க கேட்க சந்தர்ப்பம் இருந்தால் கேட்டீர்களானால் நடுங்குங்கள் தேவ சமூகத்திலே. உங்கள் வெள்ளை உடை உங்களை காப்பாற்றாது, சபையையும் காப்பாற்றாது. சபை என்று சொன்னால் கூட எல்லா வேஷத்தையும் களைவோம். தேவன் பயங்கரமானவர். அவரை ஆராதிக்கிற இடம் பயங்கரமான இடம். ஆகினால் தான் பயத்தோடு நடுக்கத்தோடு அவர் சமூகத்தில் வர வேண்டும். அவருடைய பிரகாரங்களிலே வரும் பொழுது பயத்தோடும் நடுக்கத்தோடும் வர வேண்டும். மிகுந்த ஜாக்கிரதையாக நாம் கர்த்தருடைய காரியங்களை தியானிப்போம், உணர்வோம், செயல்படுத்துவோம். கிறிஸ்தவ மதம் அல்ல. திரும்பவும் சொல்கிறேன், கிறிஸ்தவ மதம் அல்ல. நான் இந்துவாக இருந்தேன், கிறிஸ்டியனாக மாறிவிட்டேன். அப்படி சொன்னால் உனக்கு ஐயோ. நான் இயேசுவை அறியாமல் இருந்தேன், இப்பொழுது இயேசுவை அறிந்து விசுவாசிக்கிறேன். அப்படி சொல். அறியாதிருந்த காலத்திலே உண்மை தெய்வம் தெரியாமல் இருந்தேன். அறிந்து கொண்ட பிற்பாடு உண்மை தெய்வத்தை விசுவாசித்து வணங்குகிறேன். சொல். ஒரு நாள் don't convert. Conversion is a hypocrisy. Don't let your heart change. இதயம் மாற வேண்டும். சத்தியம் தெரிய வேண்டும். சத்தியத்தை பின்பற்ற வேண்டும். தேவ நீதி நம்மளை ஆட்கொள்ள வேண்டும். தொடர்ந்து வரும். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 22வது. ஆதியாகமம் 28:22. Genesis 28:22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இங்கே ஒரு பொருத்தனை செய்கிறான். ஆண்டவரே, நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் தசம பாகம் என்று சொன்னால் 10 அப்படித்தான் டைத் என்று இன்றைக்கு ஆங்கிலத்துல தப்பிதமாக கணிக்கப்படுகிற ஒரு வார்த்தை. நான் டைத்து கொடுத்து விட்டேன், பரலோகம் போய்விடுவேன். கிறிஸ்தவர்களே, நீங்கள் டைத்து கொடுத்தாலும் சரி, உங்க சம்பளத்தை முழுவதாக கொடுத்தாலும் சரி, உங்க உள்ளத்துல கரை இருக்கிற வரைக்கும் பரலோகம் எட்டி கூட பார்க்க முடியாது.
காணிக்கை பரலோகத்துக்கு கொடுக்கிற கிரயம் அல்ல. ஆலயத்தை கட்டி கொடுத்தேன், ஆலயத்துக்கு ஃபேன் வாங்கி போட்டேன், அது பரலோகத்துக்கு நீ கொடுக்கிற விலை கிடையாது. உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ள கொடுக்கிற கிரயம். கவனிங்கள், பெரிய பெரிய டோனர்களே கவனியுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், குருட்டு கிறிஸ்தவர்களே கவனியுங்கள். நீங்கள் அள்ளி தருகிற பணம் ஏதோ ஆண்டவர் பரலோகத்திலே ஒரு சீட்டை கொடுப்பதற்கு உதவும் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு 10 வீடு இருந்தால் 5 ஆண்டவருக்கு எழுதி வைத்தாலும் பரலோகத்தில் உங்களுக்கு வீடு கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று சொன்னார். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த மாட்டார். நீங்கள் கொடுக்கிறது ஆண்டவரை பிரியப்படுத்தார். தேவ நீதி உன்னில் பிரியப்படுகிறது, உன்னுடைய பொருளில் அல்ல. ஆகினால் கொடுக்காதீர்கள் என்று சொல்ல மாட்டேன். விசுவாசிகளாய் நீங்கள் இல்லாவிட்டால் கொடுக்காதீர்கள். உங்கள் பணத்தை கொடுப்பதனால் உங்களுக்கு பயன் இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், பணத்தை கொடுப்பதனால் உங்களுக்கு பயன் கிடையாது. There is no use. போலி பிரசங்கிகள் சொல்லுவார்கள் 10 ரூபாய் கொடுத்தால் 1000 ரூபாய் கிடைக்கும் என்று. அது பிசாசின் உபதேசம். அதை நம்பி கொடுக்காதீர்கள், கொடுக்க தேவையில்லை. தசமபாகம் இவன் பொருத்தனை செய்து கொடுக்கிறான். ஆண்டவரை அறிந்து கொண்டான், ஆண்டவருடைய உள்ளத்தை தெரிந்து கொண்டான், ஆண்டவரை பின்பற்ற சித்தம் கொண்டான். இப்பொழுது சொல்கிறான், நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் யாரிடத்தில் பெற்றுக்கொள்வார்? முதலாவது அவரை அறிந்து கொள், அவர் சித்தத்தை தெரிந்து கொள். ஆண்டவர் உன்னை உலகத்தை விட்டு பிரிக்க இடம் கொடு. நிறைய காரியம் அதற்கு முன்னால் நடக்க வேண்டும். இதெல்லாம் செய்த பிற்பாடு ஆண்டவருக்கு சொல், ஆண்டவரே, உமது ஆலயத்தை கட்டுவதற்கோ உமது ஊழியங்கள் நடப்பதற்கோ எதுக்கானாலும் சரி, என்னால் முடிந்த 10 ஒன்றை தருகிறேன். அப்பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஒரு நாளும் லஞ்சம் கொடுத்து விலைக்கு வாங்காதே, பிரயாசப்படாதே. இதை தெரிந்து கொள்ள வேண்டாம், தெரிந்து கொள்ள வேண்டாம். கூட்டங்களிலே போய் உட்கார்ந்து காணிக்கை கொடு, காணிக்கை கொடு உடனே ஓடி போய் காணிக்கை கொடுத்து விட்டு வராதீர்கள். ஏமாந்து போகாதீர்கள். உள்ளத்தில் கரை பிடிந்தவருடைய பணத்தை ஆண்டவர் தூக்கி போடுவார், தூர போடுவார். அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். உண்மையான ஒரு விதவையின் 2 காசு அவருக்கு பெரிது, அதை ஏற்றுக்கொள்வார். ஆகினால் காணிக்கையை பற்றிய தவறான கருத்துக்களை விட்டுவிடுங்கள். காணிக்கை பற்றிய தவறான உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லாத. முதலாவது வாழ்க்கையை கொடு ஆண்டவர். தேவ நீதியை தேடு. ஆண்டவர் ஒரு தன்னுடைய பிள்ளைக்கென்று வகுத்து வைத்திருக்கிற வாழ்க்கை முறை, எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், நடக்க வேண்டும், நடத்த வேண்டும், இதெல்லாம் சேர்த்துதான் நீதி. இதை பின்பற்று. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படு, தேவ நீதியை பின்பற்று. அதற்கு பிற்பாடு உனக்கு தோன்றும் பொழுது பிரார்த்தனை செய்து 10 1 அல்ல 10 9 கொடுத்தாலும் நீ நஷ்டப்பட மாட்டாய். ஆண்டவர் அதைத்தான் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தெளிவான சத்தியத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு தேவனோடு உறவு கொள்ள பிரயாசப்படும் பொழுது அது அநேகருக்கு முன்பாக சாட்சி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, அநேகரை கிறிஸ்துவுக்கு வழிநடத்துகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும். இல்லாவிட்டால் அது ஒரு போலி, கொஞ்ச நாட்கள் வேஷம் போடலாம். நம் ஃபேன்சி ட்ரெஸ், இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் எடுக்கிறாங்க. ஃபேன்சி ட்ரெஸ் என்றால் என்ன? கொஞ்ச நேரம் ஸ்டேஜில் போய் நடிப்பதற்கு ஒரு வேஷம். நம்முடைய கிறிஸ்தவர்கள் அநேகர் மரணம் அந்த பொட்டியில வைத்து இவர் மகிமைக்குள் போய்விட்டார். எங்க போய்விட்டார்? இயேசுடைய பாதத்தில் போய்விட்டார். சொல்ல வேண்டியிருப்பான்,
நம்ம வாயில வந்தபடி சொல்லிக் கொள்ள வேண்டும். அது வரையில வேஷம். கவனமாயிருங்கள். ஆண்டவர் தேவன் நீதி உள்ள தேவன். தேவன் நீதியின்படி நடப்பதை அது எதிர்பார்க்கிறார். ஆகினால் இந்த செய்தியை கேட்ட நீங்களும் தொடர்ந்து செவித்தினை உள்ளவர்களாக நம் மனதும் மாமிசமும் விரும்பினதையெல்லாம் செய்யும். யார் யாரோ சொன்னதையெல்லாம் கேட்டு அதன்படி நடந்து நம்மை ஏமாற்றிக் கொள்ளாமல் இருக்கிறோம். வேத வசனம் கலப்பட மற்ற ஒரு போதனையாக வருமானால் அதை மாத்திரம் நம்புவோம். இந்த வசனங்களை நம்புவோம். வசனங்களுக்கு கீழ்ப்படிவோம். வசனத்தின்படி நடக்க பூரணமாக ஒப்புக் கொடுப்போம். அப்படி இருந்தால் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, அவரை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி என்று அவ்விதமாக நடப்பதற்கு நம்மை மாற்றிக்கொள்வதற்கு ஆண்டவராய் இயேசுவினுடைய கையிலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஒப்பு கொடுத்து கர்த்தாவே என்னை மாற்று, என்னை நடத்தும் என்று சொல்லும் பொழுது பொய்யனையும் மாற்றுவார், எத்தனையும் மாற்றுவார், திருடனையும் மாற்றுவார், ஏவனையும் மாற்றுவார்.